Hello guys, in this video we discussed about Excel introduction. அதோட content வந்து starting with Excel, basic terminologies and ribbon in Excel. Excel வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க சிஸ்டம்ல வந்து Excel வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. Or else நீங்க வந்து browserல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து Excel வந்து 3 waysல வந்து ஓபன் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி Excel இப்படி ஓபன் பண்ணலாம். Or else சர்ச்ல போயிட்டு Excel டைப் பண்ணி ஓபன் பண்ணலாம். Or else நீங்க டெஸ்க்டாப்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் இப்படியாவும் ஒர்க் ஷீட்டா வந்து ஓபன் பண்ணலாம். ஓகே, எக்ஸல் வேர்ட்ல வந்து இது வந்து ஒர்க் புக், இந்த ஷீட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஷீட்ஸ். இதை வந்து நீங்க வந்து எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்றீங்க. நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸல்ல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீங்க ரோஸை வந்து ஹரிசாண்டலா வந்து இருக்கும், காலம்ஸ் வந்து வெர்டிகலா வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்க வந்து இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க, இத வந்து செல்லுன்னு வாங்க. இதுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு, A1 காலம் நேம் பிளஸ் ரோ நேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து எத்தனை காலம்ஸ் மொத்தமா இருக்குன்னா வந்து 1,48,576 காலம்ஸ் வந்து இருக்கு. ரோஸ் எவ்வளவு இருக்குன்னா வந்து 16,384 ரோஸ் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து எக்ஸல்ல வந்து இந்த ஹோம், இன்செர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா, ரிவ்யூ இதெல்லாம் வந்து டேப்ஸ்னுவாங்க. இப்போ நீங்க வந்து ஹோம்ல வந்து இதுதான் வந்து ரிப்பன்னுவாங்க. இந்த ரிப்பன் வந்து உங்களுக்கு தேவை இல்லைன்னா வந்து நீங்க வந்து ரைட் கிளிக் பண்ணி கொலாப்ஸும் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா வந்து இதை வந்து திருப்பி வந்து அன்ஹைடும் பண்ணிக்கலாம். ஹைடும் பண்ணி வச்சுக்கலாம், அன்ஹைடும் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா வந்து பெட்டர் சாய்ஸ் வந்து நீங்க வந்து அன்ஹைடு வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலா எப்படி ஓபன் பண்றீங்களோ அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஹோம் டேப்ல வந்து பேசிக்கா வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து இந்த டேப்ஸ்ல வந்து போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் இதெல்லாம் வந்து ஃபாண்ட்ஸ்னுவாங்க. அதே மாதிரி அலைன்மெண்ட் இருக்கும், நம்பர்ஸ் ஆப்ஷன் நம்பர்ஸ் இருக்கும், டைல்ஸ், செல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இன்செர்ட்ல வந்து நீங்க வந்து சார்ட்ஸை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம், பிக்சர்ஸை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இவள் பத்தியெல்லாம் நம்ம வந்து லேட்டரா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேஜ் லேஅவுட்ஸ், தீம்ஸ், ஃபாண்ட்ஸ், கலர்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அதை பத்தி கேட்கலாம். நம்ம ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். நம்ம வந்து டேட்டாஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணி ஃப்ரம் தி வெப் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணி எப்படி வந்து டேட்டாஸ் வந்து ஒர்க் ஷீட்ல வந்து உள்ள எடுத்துட்டு வருது அதை பத்தி பார்க்கலாம். நம்ம வந்து ரிவ்யூ டேப்ல வந்து ஸ்பெல் செக், நம்ம வந்து ஸ்பெல்ல வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து போட்டிருக்க வேர்ட்ஸ் வந்து கரெக்டா இல்லைன்னா வந்து அதுவே வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்பெல் செக்லாம் வந்து நம்ம வியூ, நம்ம வந்து எப்படி எப்படிலாம் வந்து அதை வந்து வியூ பண்ணி காமிக்கலாம் அந்த ஸ்ப்ரெட் ஷீட், அதை பத்தி பார்க்கலாம். நம்ம டெவலப்பர் ஆப்ஷனை பத்தி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து எக்ஸலை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சப்போர்ட்லாம் இருக்கு எக்ஸலுக்கு. ஓகே, நம்ம வந்து ஃபைல் டேப்னா வந்து ஃபைல் டேப் பத்தி நம்ம வந்து லேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுல வந்து மோர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஃபைலை வந்து இப்போதுக்கு வந்து ஃபைலை நீங்க வந்து சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா வந்து ஃபைல போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சேவ் பண்றீங்கன்னா இந்த சேவ் ஆஸ் கொடுத்து ஃபைலை வந்து எந்த லொகேஷன்ல வந்து நீங்க வந்து சேவ் பண்ண போறீங்களோ அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நியூ ஃபைல் கொடுத்து சேவ் பண்றேன். இப்போ நீங்க இந்த ஹோம் டேப்ல வந்து ரைட் கிளிக், இப்போ இந்த பாட்டம்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஹைட் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கு பாருங்க. இது எதுக்குன்னா வந்து ஆட்டோ சேவ் இருக்கு பாருங்க. இந்த ஆட்டோ சேவ் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஹைட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வந்து நீங்க திருப்பி ஷோவும் பண்ண வச்சுக்கலாம். ஆட்டோ சேவ் ஆன் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ்னா வந்து நீங்க வந்து சேவ் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து ஆட்டோ சேவ் ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.